ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாகை பற்றின சின்ன டிஸ்கஷன் தான். ஸோ ஃபாக் டேப் டிஃபால்ட் ரேயில் இருக்கும். ஸோ ஃபாக் டேப் இல்லை அப்படின்னா விண்டோஸில் டிஃபால்ட் ரேயில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து பாக்ஸஸ் இருக்குது. இப்போ நான் டிஸ்பிளே ஃபாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபாக்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு ஃபாக் க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ அதாவது பனிமூட்டம் மாதிரி. ஸோ நம்ம பில்டிங்லாம் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபாக் எஃபெக்ட் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஃபாக் செட்டிங் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான் அதில் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே ஃபாகை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு நார்மலாக எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ அகெயின் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வருது. அதே மாதிரி இப்போது நம்மளுடைய ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாகும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா இங்கே, ஸோ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரலையும். ஸோ இந்த செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலயமாவும் இந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய மாடலுக்கு என்ன மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 0 லெவல் அப்படின்றத நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைட்டராக ஆகிறது நல்லா தெரியும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது ஃபாக். அந்த இப்போ வந்து அப்படியே நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நல்ல ஒரு டீப்பான ஃபாக் வந்து உங்களுக்கு வருது. அதே மாதிரி இப்போ இந்த இன்ஃபினிட்டியை வந்து நான் எவ்வளோ தூரம் இது பண்ணுறோம் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து அந்த ஃபாகோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா அந்த அவ்வளோ அளவுக்கு ஃபாக் அதிகமாக ஆகி அங்கே இருக்கிற அந்த பாக்ஸஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அதாவது இப்போ நம்ம பனிமூட்டம் அதிகமாக இருக்கும்போது எதிர்க்க இருக்கிற பில்டிங்கே மறைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ எவ்வளோ அளவுக்கு ஃபாக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போது நான் வந்து இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸோ எந்த அளவுக்கு எனக்கு ஃபாகோட டென்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து யூஸ் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கலர் வந்து இது ரெண்டும் சேம் கலராக இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியல. ஸோ இப்போ இங்கே நான் கலரை வந்து நான் இந்த சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது யூஸ் பேக்ரவுண்டு கலர் அப்படின்னு கொடுத்தா ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் நமக்கு அந்த ஃபாக் யூஸ் ஆகும். இல்லை அதை நம்ம வந்து அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன கலர் வச்சுருக்கோமோ அந்த கலர் வந்து உங்களுக்கு அந்த ஃபாகாக எஃபெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம சன்செட் மாதிரி ஒரு எல்லோயிஷ் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி நம்ம கலர் வரும். ஸோ பேக்ரவுண்ட் கலரே எனக்கு வந்து ஃபாக் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம இதை டிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் கலரே அவங்களுக்கு வந்து அந்த ஃபாக் எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இவ்வளோதாங்க ஃபாகு வந்து நம்மளுடைய மாடலில் இன்னும் டெப்த்தாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.